உனக்கு என்னடா கொழுப்பா, கொழுப்பெடுத்த நாய, கொழுப்பெடுத்து போய் திரியிற, கொழுப்பெடுத்த நாய அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரா இருக்கட்டும், யாருமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி வியூக அமைப்பாளர்லாம் வச்சு தேர்தலில் சந்திக்கல. அந்த தாவேக கட்சியில் இருப்பவர்களும் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக, கொச்சையாக, வன்மையாக புரிஞ்சிக்காம விஜய் எப்படி சொல்லிட்டாரு, முன்னாடி அப்படி சொன்னாரு, இப்போ ஏன் அப்படி சொல்றாரு, முன்னாடி ஆதரிச்சாரு, இப்போ எதிர்க்கிறாரு, கொச்சையா திமுகவை விட மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்யறதுல தாவேகா இப்போ நம்பர் 1 ஆயிடுச்சு. திமுகவுக்கு சலிச்சவங்க நாங்கள் இல்லை, அதை விட நாங்கள் ஒரு படி மேலே தான் அப்படின்னு போயிட்டு அவங்கள விட அவதூறு பரப்புறதுல நம்பர் 1 இருக்கிறாங்க. ஒரு மாசமா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. இது பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு பொழந்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் வாயை திறக்காத ஒருத்தர் 2 பேர் உட்காந்துட்டு எங்கள் கொள்கை தலைவர் எப்படி பேசலாம், எங்கள் கொள்கை தலைவர் பேசுறது தப்பு அப்படிலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் அவர் எங்களுடைய கொள்கை தலைவர், உங்கள் தளபதி என்னடா விமர்சனம் செஞ்சார், அதெல்லாம் இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலும் எங்கள் தளபதி உங்கள் அண்ணன் விமர்சனம் செய்ய தப்புண்ணா, முன்ன ஆதரிச்சார், இப்போ எதிர்க்கிறாருண்ணா, இதெல்லாம் சரியில்லைண்ணா அப்படின்னதே. என்னடா என்ன பேசினாரு, என்ன அதை சொல்கிறா அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுண்ணா, எங்கள் தளபதி விமர்சனம் பண்ணுறது தப்புண்ணா, இது உடல் கொழுப்பு மாதிரி, இது ஒரு பணக்கொழுப்பு அப்படின்ற. இந்த பணக்கொழுப்புன்றதுல என்ன தப்பு? இதில் திறன் நிதி எடுத்து கட்சி நடத்துறது தப்பு இல்லை. இது காந்திலேருந்து, பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து, இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் திறன் நிதி வாங்கி தான் கட்சி நடத்துகிறாங்க. 2021 திமுகவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்டி மார்ட்டின் அவர்கள் 500 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. திறன் நிதி வாங்கிறது கேவலம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் 100 ரூபாய் 200 ரூபா டிக்கெட்டை 500, 1000, 2000 வச்சு பிளாக்ல விற்று சம்பாரித்து அதுலேருந்து சம்பளம் வாங்கின விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? உங்களுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் எப்படி வருது உங்களுக்கு? இது இல்லாமல் தனியாக வேறு உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, எப்படி வருது உங்களுக்கு? அந்த பக்கம் லாட்ரி டிக்கெட், இந்த பக்கம் பிளாக் டிக்கெட். லாட்ரி டிக்கெட் விற்றவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. இப்போ நீங்கள் பிளாக் டிக்கெட்டு, இந்த லாட்ரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் இவருக்கு 300 கோடி, அவருக்கு 100 கோடி, அவருக்கு 100 கோடி, கிட்டத்தட்ட 500, 600 கோடி தேர்தல் அப்போ 234 தொகுதியிலையும் செலவு செய்யணும். அதுக்கு கிட்டத்தட்ட 2000, 3000 கோடி ப்ராஜெக்டுன்றாங்க. அப்போது இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்களா, இல்லை கொள்ளையடிக்க வரீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க. இதை நாங்கள் நம்பணும். இருக்கிற இளைஞர்களை நம்பிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்தியாவிலேயே ஒரே தலைவர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தினம் தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சுட்டு வராரு. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறாங்க. அத்தனைக்கும் துண்டு சீட்டு இல்லாமல் பதில் சொல்கிற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். உங்கள் தளபதி விஜய் அவர்கள் தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரே ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்கள். துண்டு சீட்டு இல்லாமல் பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்கள். யார் வளர்றா, யார் உண்மையை பேசுகிறா அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் இடத்துல செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்பா சீமான் அண்ணன் அதுக்கு பதில் வைக்கிறாரு. நான் உங்களுடைய ஊடகத்து மூலயமா தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதற்கு முன்னாடி இருந்த நம் முன்னோர்கள் யாருமே இந்த மாதிரி வியூக அமைப்பாளர்லாம் வச்சு தேர்தலை சந்திக்கல. ஐயா பெருந்தலைவர் காமராஜரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரா இருக்கட்டும், யாருமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி வியூக அமைப்பாளர்லாம் வச்சு தேர்தலை சந்திக்கல. மக்களை நம்பி தான் தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என் நாடு, என் மக்கள், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எதை எதை செய்யணும், எதை எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாம நான் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு
திரும்பவும் யாரோ ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு தான் வந்து சொல்றாரு, நீங்க உடல்ல இருக்கிற கொழுப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பணக்கொழுப்பு. பணக்கொழுப்பு இருக்கிறவங்க செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சாதாரணமா ஊர்ல எல்லாரும் திட்டுறது தான். ஒருத்தன் வந்து மதிக்கல அப்படின்னா, வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, உனக்கு என்னடா கொழுப்பா? கொழுப்பெடுத்த நாய, கொழுப்பெடுத்து போய் திரியிற, கொழுப்பெடுத்த நாய அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் திட்டுற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதை வந்து இந்த ஊடகங்கள் வந்து இது இது ஒரு விஷயமா பெருசா ஆக்கி திமுக செய்யற இன்னொரு பக்கம் இருக்கிற தவறை மறைக்கிறதுக்கு விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் சிண்டு முடிச்சு விடுற வேலையை கச்சிதமா வந்து பார்த்துருக்கு. இதை வந்து இந்த தாவேக கட்சியில இருக்கிற இந்த லயோலா மணி போன்றவர்களும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சம்பத்குமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரள் நிதி வாங்கி இப்போ கட்சி நடத்துறாரு, இதெல்லாம் ஒரு பழப்பா, இவரெல்லாம் பேசலாமா, இவர் வந்து மைக்கை நீட்டிட்டா போதும் ஏதாவது உலகிட்டே இருப்பாரு, இவருக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதற்கு அந்த தாவேக கட்சியில இருப்பவர்களும் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக, கொச்சையாக, வன்மையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்கிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, மாநாடு முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து விஜய் அவர்களை எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டும் ஒன்றாகும், நீ வந்து ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, நீ நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு தான் நீ சாவா அப்படின்னு ஒரு கொள்கைக்காக வந்து சொன்னார். அதை வந்து இந்த தாவேக கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் புரிஞ்சிக்காம, விஜய் இப்படி சொல்லிட்டாரு, முன்னாடி அப்படி சொன்னாரு, இப்போ ஏன் அப்படி சொல்றாரு, முன்னாடி ஆதரிச்சாரு இப்போ எதிர்க்கிறாரு ஏன் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் மிகவும் கொச்சையா திமுகவை விட மிக மோசமான முறையில விமர்சனம் செய்யறதுல தாவேகா இப்ப நம்பர் 1 ஆயிடுச்சு. திமுக கட்சி தான் ஒரு கேள்விக்கு பதில் வைக்க முடியாம அவதூறுகளை மட்டுமே பரப்பும், இதுதான் அவங்களுடைய வேலை. அதை விட ஒரு மடங்கு மேல போயிட்டு இப்ப தாவேகா கட்சியில இருக்கிற தொண்டர்கள் மிகவும் திமுகவுக்கு சலிச்சவங்க நாங்க இல்லை, அதை விட நாங்க வந்து ஒரு படி மேலதான் அப்படின்னு போயிட்டு அவங்களை விட அவதூறு பரப்புறதுல நம்பர் 1 இருக்கிறாங்க இந்த தாவேகா கட்சி தொண்டர்கள். ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாரு அப்படின்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டும் ஒன்னாகும் அப்படின்ற ஒரு கருத்தியலுக்கு பேசுறாரு. ரெண்டாவது, பெரியார் எப்படி கொள்கை தலைவரா ஆவாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அந்த பெரியார் கொள்கை தலைவரா இவர் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்ததால தான் ஒரு மாசமா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. இது பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு பொழந்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் வாயை திறக்காத, இந்த ஒரு மாசமா வாயை திறக்காத இந்த தாவேகா கட்சி நிர்வாகிகள் பெரியாரை பற்றி பேசும்போது அதற்கான பதில திமுக கிட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது தாவேகா கட்சியில் இருக்கிறவங்க எப்படி அதை பத்தி பேசுவாங்க? ஒரு சிலர் ஒருத்தர் 2 பேர் உட்காந்துட்டு எங்க கொள்கை தலைவர் வந்து எப்படி பேசலாம், எங்க கொள்கை தலைவர் வந்து பேசுறது வந்து தப்பு, அப்படிலாம் வந்து நாங்க வந்து ஏத்துக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் அவர் அண்ணன் வந்து கொள்கை தலைவரை விமர்சிச்சாரு அப்படின்றதுக்கு யாருக்கிட்டுமே பதில் இல்லை. இங்க நம்ம பக்கத்துல கூட சில தம்பிங்கெல்லாம் வந்து, அண்ணா என்ன உங்க அண்ணன் வந்து இப்படி பேசுறாரு, என்னடா பேசினாரு அப்படின்னா, எங்க தளபதியை வந்து விமர்சனம் செய்யறாரு. உங்க தளபதி என்னடா விமர்சனம் செஞ்சாரு? அதெல்லாம் இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலும் எங்க தளபதியை உங்க அண்ணன் வந்து விமர்சனம் செய்யறது தப்புண்ணா, முன்ன வந்து ஆதரிச்சாரு இப்போ வந்து எதிர்க்கிறாருண்ணா, இதெல்லாம் சரியில்லைண்ணா அப்படின்றே. என்னடா என்ன பேசினாரு, என்ன அதை சொல்றா அப்படின்னா, அதெல்லாம் தெரியாதுண்ணா, எங்க தளபதியை வந்து விமர்சனம் பண்றது தப்புண்ணா. இதுதான் இங்க இருக்கிற விஜய் தொண்டர்களுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு எதுவும் தெரியாது, ஏன் திட்டினாரு, ஏன் பேசினாரு, எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதுதான் தளபதி 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 தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாசமா பெரியாரை பத்தி அண்ணன் போட்டு பொழந்துட்டு இருக்காரு. ஈரோடு இடைத்தேர்தலையும் பெரியாரை வச்சு செஞ்சாரு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னாரு. அப்பெல்லாம் வாய் திறக்காத இந்த தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் சந்திச்சதை பத்திரிகையாளர் கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்ப முன்வைக்கும் போது அண்ணன் வந்து சொல்றாரு, இது வந்து உடல் கொழுப்பு மாதிரி, இது ஒரு பணக்கொழுப்பு அப்படின்ற. இந்த பணக்கொழுப்புன்றதுல என்ன தப்பு? இதுல திரள் நிதி எடுத்து கட்சி நடத்துறது தப்பு இல்லை. மக்களுக்காக கட்சியை நடத்துகிறோம், அதனால மக்கள்கிட்ட இருந்து நாங்க நிதியை வாங்குறோம்.
இது மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்கறது திரள் நிதி. இது காந்திலேருந்து, பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து, இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் திரள் நிதி வாங்கி தான் கட்சி நடத்துகிறாங்க. 2021 திமுகவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் 500 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. பெரிய பெரிய தொழிலாளர்கள்கிட்ட இந்த மாதிரி கட்சி நிதின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு திரள் நிதின்றது கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க பண்ணது அந்த திரள் நிதி தான். இப்போ கட்சி டொனேஷன் அப்படின்ற பேரில் அப்படியே ஸ்டைலாக டொனேஷன் அப்படின்னு வாங்கிறதால இவங்களுக்கு இதை பார்த்தா கேவலமாக தான் இருக்கும். திரள் நிதி வாங்கிறது கேவலம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் 100 ரூபாய் 200 டிக்கெட்டை 500 1000 2000 வச்சு பிளாக்ல விற்று சம்பாரிச்சு அதுலேருந்து சம்பளம் வாங்கின விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? உங்களுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் எப்படி வருது உங்களுக்கு? இது இல்லாமல் தனியாக வேற உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, எப்படி வருது உங்களுக்கு? எல்லாம் இந்த பிளாக்ல வித்த டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட். அந்த பக்கம் லாட்ரி டிக்கெட், இந்த பக்கம் பிளாக் டிக்கெட். லாட்ரி டிக்கெட் வித்தவருடைய மருமகன் தான் ஆதவ அர்ஜுனா. இப்போ நீங்கள் பிளாக் டிக்கெட்டு, இந்த லாட்ரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க. இதை நாங்கள் நம்பணும். இருக்கிற இளைஞர்களை நம்பிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. இங்கே அண்ணன் 2009க்கு முன்னாடி இளைஞர்கள்னா அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்தாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நாம ஏன் அரசியல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2009க்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க. ஆனால் எப்போ 2009க்கு பிறகு 2010 சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சின்னு உருவாக்கி அதிலிருந்து கொள்கைகளை சொல்லி ஒவ்வொரு மேடையாக கொள்கைகளை சொல்லி அண்ணன் சீமான் பேச்சை கேட்டு அவருடைய கொள்கையை கேட்டு உணர்வுபூர்வமாக தமிழர் என்ற ஒரு உணர்வோடு இணைந்து தனித்து நின்று போட்டியிட்டு 36 லட்சம் வாக்குகள் வாங்கி 8% மேல் எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இந்தியாவிலேயே இருக்கிற குற்றப்பின்னணி இல்லாமல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்கே இருக்கிற மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சரி, இல்லை பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்தியாவில் பல மாநிலங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பயந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவிலேயே ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சுட்டு வராரு. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறாங்க. அத்தனைக்கும் துண்டு சீட்டு இல்லாமல் பதில் சொல்கிற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். இந்த தாவக கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஒன்று நான் சொல்கிறேன், உங்கள் தளபதி விஜய் அவர்கள் தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரே ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. துண்டு சீட்டு இல்லாமல் பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. யார் வளர்றா, யார் உண்மையை பேசுகிறா அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நாளைக்கே நடத்த சொல்லுங்க, இல்லை ஒரு வாரத்தில் நடத்த சொல்லுங்க, இல்லை ஒரு மாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட நடத்த சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு மாதம் நீங்கள் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு கூட நாட்டில் நடக்கிற அனைத்து பிரச்சனையும் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு கூட பத்திரிகையாளர் சந்திப்பை தெம்பும் திராணியும் இருந்தால் நடத்த சொல்லுங்க. தாவேகா தளபதி விஜய் அவர்களே, அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, இது என் நாடு, என் மக்கள், இங்கே எங்கே என்ன இருக்குது, எதை சரி பண்ணணும், ஆறு எங்கே இருக்குது, ஏரி எங்கே இருக்குது, மலை எங்கே இருக்குது, காடு எங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நான் அரசியலுக்கு எதுக்கு வரணும்? எனக்கு மூளை இருக்குது, ஆனால் பணம் தான் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இதை புரிஞ்சிக்காம சில தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருக்குது. இந்த தற்குறிங்களுக்கு இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு தேர்தலில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு 400-500 கோடி கொடுத்து ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் எதுக்கு தேவை? ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா இருக்காரு, ஜான ஆரோக்கியசாமி இருக்காரு, இப்போ பிரசாந்த் கிஷோர், இவருக்கு 300 கோடி, அவருக்கு 100 கோடி, அவருக்கு 100 கோடி, கிட்டத்தட்ட 500-600 கோடி தேர்தல் அப்போ 234 தொகுதியிலையும் செலவு செய்யணும்.
அதுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 கோடி ப்ராஜெக்ட்ன்றாங்க. அப்போ இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்களா, இல்ல கொள்ளையடிக்க வரீங்களா? அப்ப இந்த 3000 கோடி செலவு பண்ணி இந்த மக்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்கன்னு இந்த மக்கள் உங்களை நம்பணுன்றீங்க. அதெல்லாம் அந்த காலம். சீமான் வருவதற்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னு தெரியாம இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு சீமான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை இளைஞர்களை அரசியல் படுத்தி வச்சிருக்காரு. நீங்க இந்த ஏமாத்துற வேலை, இந்த குறுக்கு வழியில போய் நாம ஜெயிச்சு எப்படியாவது ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சி அரியணையில் உட்காந்து பல லட்சம் கோடி சம்பாரிச்சு நம்மளை உயர்த்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது ஒருபோதும் நடக்காது.